அப்பா அனுப்பிட்டு வந்துடுறேன்ப்பா. ஏய் ஒரு நிமிஷம் நில்லு. என்னடா ஜீவா இப்படி பண்ணிட்ட? ப்ராப்ளம் சால்வா? எதுவாக இருந்தாலும் மனசில் பட்டதை பட்டுன்னு கேட்டுடணும். கேட்காம தான் பல பேர் பல விஷயத்தை மிஸ் பண்ணுறாங்க. நான் ஒன்று மிஸ் பண்ண மாட்டேன். இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். விளையாட்டாவே இருக்கேனே. போஸ்டிங் வர வரைக்கும் ஏதாவது ஜாப் போடலாம்ல. மேடம் ஆசைப்பட்டீங்க, சார் வேலைக்கு போறாரு. ஆமா மாமா, ஜீவா வேலைக்கு கிளம்பிட்டான். டேய் ரவி, தினமும் காலை எப்பறம் அடிச்சு குளிக்கிறீங்க? ஸ்ப்ரே அடிக்கிறப்ப தெரியல, வாரத்துல ஒரு தடவை தான். எங்க அடிக்கிறீங்க? சொல்லுவாமா? வேலைக்கு போறியா? ஆமாமா, பேங்க் ஆபீசர் உத்தியோகம். நம்ம பரம்பரையிலே முத பேங்க் வேலைக்கு போற கேக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஃபீலிங்கா? யாரும் அம்மா சொன்னது? அம்மா தான் காலை 4 மணிக்கு போன் பண்ணிட்டால. டை கட்டுறது ஒரு கலடா மச்சி. ஆமாடா மாப்ள, கிளம்பிட்டேன்டா. ஆல் தி பெஸ்டா. தேங்க்ஸ் மச்சி. ஏய் குரா, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது ட்ரெஸ் மாற்றி கொண்டிருப்பதால் சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும். கொய்யால வைடா. வேலை கிளம்பியாச்சா? ஒரு ஆசை நட்சத்திரம் சொல்லு. நம்ம கல்யாணத்துக்கு இப்பவே ஜாதகம் பார்க்கணுமா? தங்கச்சி கல்யாணம் முடியட்டுமே ப்ளீஸ். உன் பேருக்கு அர்ச்சனை பண்ண கோயிலுக்கு வந்திருக்கேன். ஓ, கடகராசி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கடகராசி. பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. தேங்க்ஸ் 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 தேங்க்ஸ். யார் சொன்னா? பிரியா கால் பண்ணா. அவள ஆரம்பிச்சிட்டாளா? ஏண்டா நாங்க எல்லாம் சொன்னப்ப வேலைக்கு போனியா? ஹலோ 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 ஹலோ. ஏய் சிக்னல் சரியா கிடைக்கல நினைக்கிறேன். ஜீவா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்க்கா. அம்மா சொன்னாங்க நீ இன்னைக்கு வேலைக்கு போறேன்னுட்டு. ஆமாக்கா. அப்ப ஈவினிங் கிரிக்கெட் விளையாட வர மாட்டியா? உனக்கு உன் பிரச்சனை. வரேன் ஜீவா. சரிக்கா. வாடா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கணும்ப்பா. எந்த வேலை செஞ்சினாலும் மனசாட்சி உண்மையா வேலை செய். சரிப்பா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்ப்பா. ரோட்ல பாதி பேர் வண்டி ஓட்ட தெரியாது, ஜாகிரதையா பார்த்து ஓட்டு போ. பா. ஐயோ, உனக்கு எடுத்து வச்சிட்டேன்டா. இந்தா. என்னடா வாங்கிட்டல்ல, கிளம்பு. உன் கையால வாங்குற மாதிரி வருமாமா? விட மாட்டியே. ஏய், நிறைய வச்சிருக்கா, விடாத புடி. ரவி, வேலை ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லையே. பேங்க்ல லோன் வாங்கிட்டு சில பேர் டைம்ல கட்ட மாட்டாங்க. இந்த 20 ரூபாய். நம்ம கீழே கலெக்ட் பண்ணி கொண்டாந்து பேங்க். என்னம்மா? என்னடா காய் தாத்தா கரை உடைஞ்சிருக்கேன்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல. சிஸ்டர் சிஸ்டர். ஏய் ஏய் சிஸ்டர், அண்ணா மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே அண்ணா எனக்கு இது வாங்கி கொடுனா அது வாங்கி கொடுனான்னு கேட்டேன். ஏய், வீட்லயே வசூல் பண்ண ஆரம்பிச்சியா? வாடா. நான் ராமாவரம் போறேன்டா. என்னக்கா காலைல வீட்டுக்கார கூப்பிட்டுருக்க? வேலைக்கு போறோன்ற நக்கலு. கா 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 கா. என்னது? சார் சார், பொண்ணை வெட்டி போட்டிருக்கானுங்க. சார் சார் ஒன் செகண்ட் ப்ளீஸ் சார். அனியா ஒரு பொண்ணு இப்படி வெட்டி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் போலீஸ் கோர்ட்டு கூட்டிகிட்டு போகக்கூடாது. சவுதி மாதிரி நடுரோட்டில் நிற்க வச்சு நாயை சொல்கிற மாதிரி சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ தான் பயம் வரும். நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகிற? ஊர் பிரச்சனை பேசிட்டு கலெக்ஷனில் கோட்டை விட்டுறாத. நான் வர்றேன். சார் இல்லைங்க? இல்லைங்க, ஆபீஸ் போயிருக்காரு. என்ன காலைல வர சொன்னார் மேடம்? சாயந்தரம் தான் வருவாரு. சார் நான் ஐசிபிஐ ரவி பேசுறேன் சார். சார் என்கிட்ட பேசுறாங்க சார். நீங்க மேனேஜர்கிட்ட பேசிக்கங்க. வண்டியை தூக்க சொல்லிட்டாங்க. சார் சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், இதோ வந்துடுறேன். இதே வேலையா போச்சு. என்னன்னா உங்க வீட்டு வேலைக்காரன் வச்சுங்களா? சார் பணத்தை கட்டணும் கட்டுங்க, இல்ல வண்டி ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க சார். ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, ஓனர் வந்து. ஒரு நேரம் 2 மணி நேரம் இல்ல, நீங்க பூரா கூட உட்காந்துருக்கு சார். பணத்தை வாங்காம போக மாட்டீங்க சார். மாப்ள எத்தனை கலெக்ஷன்டா? 5 கலெக்ஷன் தான் மாப்ள.
சூப்பரா மச்சி. நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கலெக்ஷன் கூட பண்ணலையா? முதல்ல எங்க தான் போன? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ அம் கமிங் ஃப்ரம் ஐசிஐ பேங்க். மே ஐ மீட் மிஸ்டர் முருகேசன் ப்ளீஸ்? யார் அது? மே ஐ மீட் மிஸ்டர் முருகேசன் ப்ளீஸ்? ஆமா சார், நான் தான் முருகேசன். இல்லண்ணே, ஐசிஐ பேங்க்ல இருந்து அனுப்பிச்சு விட்டாங்க. நீங்க 3 மாசமா பேங்க் டியூ கட்டலையாமே சார். அதை வாங்கிட்டு வர சொன்னாங்க. சார், ராத்திரி என் குழந்தைக்கு உடம்புக்கு முடியாம போய் இருந்த காசெல்லாம் ஆஸ்பத்திரிக்கே சரியா போச்சு சார். என்னண்ணே சொல்றீங்க? சார் 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 ப்ளீஸ் சார். குழந்தைக்கு என்னாச்சு? சார் புச்சுக்கிட்டே இங்கே வச்சுட்டாங்களா? சரியா போச்சு, சரியா போச்சு. என்ன வேணும் உங்களுக்கு? அதுவா, கொடுங்க. என்னப்பா வேணும்? சாக்லேட் வேணுமா? பிஸ்கட் கொடுங்க. இந்தாங்க பிச்சி. ஏண்டா நீ இல்லைன்னா அந்த சமுதாயம் என்னத்துக்குடா ஆகும்? டே, நக்கல் பண்ணாரா? பாவண்டா அவரு. ஆம்பளை புள்ள வேணும்னு அட்டம் அடிச்சு 3 பொம்பளை புள்ள, ஒரு குட்டி பாப்பா வேற. ஏன் அவங்க ஃபேமிலி ரேஷன் கடை உன் பேரை சேர்த்துக்க வேண்டியதானே? அடுத்து எங்க போன? சார் அப்பா இல்ல ஆபீஸ் போயிருக்காரு, சாயந்தரம் தான் வருவாரு. தம்பி, 1 மணிக்கெல்லாம் கலெக்ஷன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்க அம்மாவை கூப்பிடுங்க, நான் காசு வாங்கிட்டு போறேன். That's well struck. The bottom man coming into play. யார் அடிச்சா? Shot for 6. It went flat. ஏய் நீ அப்படியே படுறா, படுததாண்டா ராசி கரெக்ட்டா 6 அடிச்சான் பாரு. Incredible. That ball in the hand of MS Dhoni is ஈஸி ஜெயிச்சலாம்ல? Desperate drive in the deep from Horitz, but not good enough. போடு போடு. ஏமா சாப்பாடு எடுத்துட்டா சாப்பிடுறியா? கிரிக்கெட் மூடி எடுத்து உனக்கு சாப்பிடு. என்னத்துக்கு கிரிக்கெட்? Quick single. Directed and he's gone. இந்த வயசுல அம்மா நேரமா இப்ப ஒரு பால் 4 ரன் மாப்ள. The crowd realizing it. This is the last over. ஆரியாத்தா இவங்களை எப்படியாவது ஜெயிக்க வைடி அம்மா தாயே. காசை வாங்கிட்டு இப்படி தோத்துட்டு போறானுங்க விளங்காத பயில. தம்பி 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 அழுகாரா? அடுத்த மேட்ச் ஜெயிச்சலாம்டா. அண்ணா இதானே ஃபைனல். என்னாச்சு? போச்சு, இந்தியா தோத்துச்சுடா மாப்ள. ஏய், டிவி காசு கேட்டியா இல்லையா? ஏன்டா அழுவுற? சரிடா சரிடா, இதுக்குதான் கிரிக்கெட்டே பார்க்க வேணாம்னு சொல்றது. இவனுங்க எப்பவுமே இப்படிதான். இதுக்கா போய் அழுவுறத? விட்றா விட்றா. குடும்பமே சோகத்துல இருக்கும்போது நான் எப்படா காசு கேட்கறது? அதான் ஒண்ணுமே கேட்காம வந்துட்டேன். ஏய், இப்படிலாம் இருந்தா எவனும் காசு கொடுக்க மாட்டான். பைக்கை தூக்கிடுன்னு சொன்னாதான் காசு கொடுப்பான். சொன்ன மாப்ள, பைக்கை தூக்கிடுவேன்னு சொன்னேன். வண்டியை தூக்கிறதுங்க தம்பி. இந்த வண்டியை மாப்பிள்ளைக்கு வரதட்சணையா கொடுத்தது தம்பி. இதை தூக்கிட்டீங்கன்னா என் பொண்ணை வாழா வெட்டியா திருப்பி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க தம்பி. தயவு செஞ்சு வண்டியை தூக்கிறதுங்க தம்பி. நான் எப்படியாவது சீக்கிரமா பணத்தை கட்டிடுறேன் தம்பி. தயவு செஞ்சு வண்டியை தூக்கிறதுங்க தம்பி. கலெக்ஷன் முக்கியமா ஒரு பொண்ணோட லைஃப் முக்கியமாடா? ஃபீலிங்ஸ். நீயே யோசிச்சு பாருடா. அப்ப ஒரு கலெக்ஷன் கூட பண்ணல. யாரு? ஏய், செக் வாங்கிட்டல பாரு. எது? இந்த ஒட்டகப்பாளையம் சக்கரபாணி செக்கு தானே இது? ஆமா. டேய், சில பேர் செக்க பேங்க்ல பட்டாதான்டா பவுன்ஸாங்க. என் செக்க கீழே பட்டாலே பவுன்ஸாகண்டா. இவ அக்கௌண்ட்ல பணமே இருக்காதுடா. பெரிய ஃப்ராடு மாப்ள. இப்படிதான் ஊரை ஏமாத்திட்டு திரியிறியா? ஒரு கலெக்ஷன் கூட பண்ணாம வந்திருக்கேடா. யாரும் தரலடா. மேனேஜர் வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஆ? வாடா. ஆமா. என்னடா மாப்ள இவ்வளோ வண்டியா திட்டுறான்? ஃபேமிலி பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். விட்றா, இந்த வேலைலாம் வேற ஒரு வேலை. மனசு தளர விட்டுறாது. கான்ஃபிடென்ட்டா இரு, உன்னால முடியும். என்ன நம்ம தூக்குன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? வேலையை விட்டு தூக்குனது ஒன்னடா. என்ன தூக்குனானா உன்னை தூக்குனானடா. நம்மளும் அப்படியே பழகிருக்கோம். இந்த வேக்கணம்லாம் பேசாதடா. அவன் கையை கால பிடிச்ச வேலைக்கு சேர்த்து விட்டா தத்துவமா பேசிக்கிட்டு இருக்க. வேலைக்காக எத்தனை பேர் ஆபீஸ் வாசல்ல வெயிட் பண்றாங்க தெரியுமா? என்ன சொல்ற? அவன் கால போய் சொல்றியா? காலைல விழுந்தா மட்டும் சேர்த்துக்கு வேணா என்ன? அதை வேற மாதிரி கரெக்ட் பண்ணணும். வேற மாதிரினா? இல்லை சார், முத நாளுங்கிறனால இப்படி 2 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா பையன் பிக்கப் ஆயிடுவேன் சார்.
இல்ல ரவி, அவன் ஃபர்ஸ்ட் நாளே 4-5 கலெக்ஷன் பண்றானுங்க. ஒரு கலெக்ஷன் கூட பண்ணாம வந்தா எப்படி ரவி? நீயே சொல்லு. நீ முத நாள் எத்தனை கலெக்ஷன் பண்ண? 4 சார். அப்புறம் மந்த்லி கலெக்ஷன் டேலி ஆகலாம் என்ன எப்படி ஆப்படிப்பானுங்க தெரியல ரவி. இவன் மூஞ்சியை பாரு, பச்சை குழந்தை மாதிரி இருக்கு. இவனுக்கெல்லாம் பயந்துட்டு எவனா காசு கொடுப்பாங்களா ரவி? சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார். அவன் கராத்தில் பிளாக் பெல்ட் சார். என்னமோ ரவி, நீ இவ்வளவு சொல்றதுனால. ஐயோ, என் பொண்டாட்டி ஃபோன் பண்றா. தண்ணி அடிக்க முன்னாடி பேசணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ரவி சார். வேணாம், நீ பேச நான் கண்டுபிடிச்சிருவா. நீ பேசு. சார் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. ஓகே, ஒரு 1/2 hour கழிச்சு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லு. என்ன? சரி போ. இங்கேயே ஆன் பண்ணிடாத. இந்த சத்தத்தை கேட்டா அவ கண்டுபிடிச்சிருவா. வெளியே போய் பேசு. டிராஃபிக் சவுண்ட் கேட்டா தான் அவ நம்புவா. போ. ஓகே சார்.